செயலே மதிப்புக்கேன். ஒரு தையற்காரர் தன் கடையில் துணிகளை தைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய சிறிய மகன் அருகில் நின்று அப்பாவின் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்து அதை ஓர் அழகான பளபளக்கும் கத்தரிக்கோலால் வெட்டினார். பிறகு அந்த கத்தரிக்கோலை காலடியில் வைத்துவிட்டு ஒரு சிறிய ஊசியை கொண்டு துணியை தைத்தார். தைத்து முடித்ததும் அதை தலையில் இருந்த தொப்பியில் ஜாக்கிரதையாக வைத்தார். இதை பார்த்த மகன், அப்பா, அந்த கத்தரிக்கோல் அழகாக இருக்கு, விலை அதிகம் இருக்கும். ஆனா அதை நீங்க காலடியில் வச்சிங்க. ஊசி சின்னதுதான், விலையும் குறைவு. ஆனா அதை நீங்க தலையில் பாதுகாக்கிறீங்க. ஏன் அப்பா என்று கேட்டான். அதற்கு தந்தை, நீ சொல்வது சரிதான். கத்தரிக்கோல் அழகாகவும் விலையுயர்ந்ததாகவும் இருக்கு. ஆனா அது என்ன செய்கிறது? துணியை வெட்டும், அதாவது பிரிக்கிறது. ஊசி சின்னதுதான், விலை குறைவு. ஆனா அது என்ன செய்கிறது? துணிகளை சேர்க்கிறது. அதனாலதான் ஒரு பொருளின் மதிப்பு அதன் செயலுக்குக்கேற்ப தீர்மானிக்கப்படும், அதன் தோற்றத்தாலோ விலையாலோ இல்லை. நீதி: உருவம் பார்த்து மதிப்பேற்க கூடாது, செயலை பார்த்து மதிக்க வேண்டும்.